எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். தமிழர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி. அதிவேக நெடுஞ்சாலையில் 4 நாட்களில் 135 மில்லியன் ரூபாய் வருமானம். ரெம்டெசிவிர் தடுப்பூசி ஏற்றுமதிக்கு தடை விதிப்பு. 11 இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் மீதான தடை வெளியானது அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். 5 லட்சம் ரூபாய் அபராதம் சவுதி அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கொரோனா பரவல் தீவிரம் மாநில கவர்னர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. புதிய வீதியில் தோன்றிய திடீர் வெடிப்பு பொதுமக்கள் அச்சம். இங்கிலாந்து மருத்துவமனை அருகே துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. தமிழர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தமிழ், கேரளா, பெங்காலி, நேபாளி உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வைஷாக்கி, நவராத்திரி, சாங்கரன் மற்றும் வருகின்ற வாரத்தில் புத்தாண்டு கொண்டாடுகின்ற தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா சமூக மக்களுக்கு நானும் ஜில்லும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய பெங்காலி, கம்போடியா, லியோ, மியான்மாரிஸ், நேபாளி, பெங்கலிசே, தமிழ் தாய் விஷு புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலையில் 4 நாட்களில் 135 மில்லியன் ரூபாய் வருமானம். அதிவேக நெடுஞ்சாலையில் எதிர்பாராத வருமானம் கிடைத்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 4 நாட்களில் இந்த பாரிய அளவு வருமானம் கிடைத்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. 4 நாட்களில் 135 மில்லியன் ரூபாய் அதிவேக நெடுஞ்சாலையில் வருமானம் கிடைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லுகின்ற மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையினால் இந்த வருமானம் ஈட்ட முடிந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரெம்டெசிவிர் தடுப்பூசி ஏற்றுமதிக்கு தடை விதிப்பு. இந்தியாவில் ரெம்டெசிவிர் மருந்தின் தேவை அதிகரித்துள்ளதால் கோவிட்-19 நிலவரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வரை அதன் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்தியாவில் கோவிட்-19 சிகிச்சை பெறுகின்றவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. இது கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்ற ரெம்டெசிவிர் ஊசியின் தேவையை திடீரென அதிகமாக்கியுள்ளது. வருகின்ற நாட்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அமெரிக்காவின் ஜிலிட் சயின்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து ரெம்டெசிவிர் ஊசியை 7 இந்திய நிறுவனங்கள் தயாரித்து வருகின்றன. இந்த நிறுவனங்கள் மாதம் 38.80 லட்சம் மருந்துகள் தயாரிக்கும் திறன் வாய்ந்தவை. தற்போதைய கோவிட் அதிகரிப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியாவில் கோவிட் நிலவரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வரை ரெம்டெசிவிர் ஊசி மற்றும் ரெம்டெசிவிர் ஆக்டிவ் மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மேலும் ரெம்டெசிவிர் ஊசிகள் அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் நோயாளிகளுக்கு எளிதில் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளது. இந்த மருந்து எளிதில் கிடைக்கும் வகையில் உள்நாட்டில் ரெம்டெசிவிர் ஊசி மருந்து தயாரிக்கும் அனைத்து நிறுவனங்களும் ரெம்டெசிவிர் இருப்பு நிலவரம், விநியோகஸ்தர்கள் விவரங்கள் தங்களுடைய இணையதளத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்த இருதரப்பு விவரங்களை மருந்து ஆய்வாளர்கள் மற்றும் இதர அதிகாரிகள் சரிபார்த்து முறைகேடுகள் நடந்தால் மற்றும் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மாநில சுகாதாரத்துறை செயலாளர்கள் இதுகுறித்து அந்தந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் மருந்து ஆய்வாளர்களுடன் ஆலோசிக்க வேண்டும். ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தியை அதிகரிக்கும்படி உள்நாட்டு நிறுவனங்களுக்கு மருந்தியல் துறை கூறியுள்ளது. 11 இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் மீதான தடை வெளியானது அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். தீவிரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய 11 இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளை தடை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இதற்கான அனுமதியினை சட்டமா அதிபர் வழங்கியுள்ளதாக சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பாளர் அரசு சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்ன ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ஐக்கிய தௌஹீத் ஜமாத், சிலோன் தௌஹீத் ஜமாத், இலங்கை தௌஹீத் ஜமாத், அகில இலங்கை தௌஹீத் ஜமாத்,
ஜமியத்துல் அன்சாரி சுன்னத்துல் முகமதியா, தாருல் அதார், ஜாமியுல் அதார், இலங்கை இஸ்லாமிய மாணவர் இயக்கம், இஸ்லாமிய அரசு, ஈரான், சிரியா, அல் கொய்தா, சேவ் த பர்ஸ், சூப்பர் முஸ்லிம் ஆகிய அமைப்புகளே இவ்வாறு தடை செய்யப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு நாட்டுக்குள் இயங்கி வருகின்ற அடிப்படைவாத அமைப்புகளை தடை செய்வதன் அவசியம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய நிலையில் அவ்வாறான பல அமைப்புகளை தடை செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 5 லட்சம் ரூபாய் அபராதம் சவுதி அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. அனுமதி இல்லாமல் உம்ரா யாத்திரை செல்வோருக்கு 10,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று சவுதி அரேபியா அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரமலான் மாதத்தில் உம்ரா அல்லது வேறு ஏதேனும் யாத்திரைக்கு வருவோர் உரிய அனுமதி இல்லாமல் யாத்திரை மேற்கொள்ள முயற்சித்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று சவுதி அரேபியா அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெர்மிட் இல்லாமல் மக்கா மஸ்ஜிதுல் ஹரத்திற்கு செல்ல முயற்சிக்கின்ற நபர்களுக்கு தலா 10,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று சவுதி அரேபியா அரசு தெரிவித்திருக்கின்றது. கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகின்ற நிலையில் மக்கா மசூதியில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யாத்ரீகளிடம் அனுமதி இருக்கிறதா என அனைத்து சாலைகளிலும் சோதனை சாவடிகளிலும் செக்யூரிட்டி அதிகாரிகள் சோதனை மேற்கொள்வார்கள். விதிமீறலில் ஈடுபடுகின்ற யாத்ரீகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சவுதி அரேபியா உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது. மக்கா பள்ளிவாசலுக்கு தினசரி 50,000 உம்ரா யாத்ரீகள் வரை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரமலான் நாளில் 1 லட்சம் பேர் அனுமதிக்கப்படுவர். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் மட்டுமே உம்ரா யாத்திரையை மேற்கொள்ளவும் மக்கா மசூதிக்கு வரவும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சவுதி அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் தீவிரம், மாநில கவர்னர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. கொரோனா பரவல் தொடர்பாக மாநில ஆளுநர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை நடத்துகின்றார். நாடு முழுவதும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்தியாவில் புதிய பாதிப்புகள் தினம்தோறும் உச்சம் பெற்று வருகின்ற நிலையில் கொரோனாவை தடுப்பதற்கான விதிமுறைகளை மத்திய மாநில அரசுகள் முடக்கிவிட்டு உள்ளன. அதே நேரம் தடுப்பூசி போடும் பணிகளையும் வேகப்படுத்தி வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க, தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசும் பிரதமர் மோடியும் தனிக்கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகின்றனர். இது தொடர்பாக அடிக்கடி பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகின்றார். அந்த வகையில் கடந்த 5ஆம் தேதி பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக மாநில முதல் மந்திரிகளுடன் கடந்த 8ஆம் தேதி ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது மாநிலங்களின் கொரோனா நிலவரம், எடுக்கப்படுகின்ற தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசி திட்டப்பணிகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். அத்துடன் தொற்றை வீரியமாக தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். இவ்வாறு கொரோனாவுக்கு எதிராக மத்திய அரசும் பிரதமர் மோடியும் மிகுந்த விழிப்புடன் செயல்பட்டு வருகின்ற நிலையில் இது குறித்து முதல் முறையாக மாநில கவர்னர்களுடன் ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவும் பிரதமர் மோடியும் இணைந்து இன்று மாநில கவர்னர்களுடன் ஆலோசனை நடத்துவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மெய்நிகர் முறையில் நடத்தப்படுகின்ற இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் கொரோனாவை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிய வருகிறது. குறிப்பாக தொற்றை வேறறுக்க மக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகின்ற நிலையில் இந்த கூட்டத்தில் அது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. புதிய வீதியில் தோன்றிய திடீர் வெடிப்பு, பொதுமக்கள் அச்சம். நுவரெலியா தலவாக்கலை பிரதான வீதியில் புதிதாக புனரமைக்கப்பட்ட பாதையில் ஏற்பட்ட வெடிப்பால் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. ரதல்ல சந்தி முதல் நானோயா சந்தி வரையிலான சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாதை கடந்த 2 வருட காலமாக புனரமைக்கப்பட்டு நிறைவுறும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் நானோயா ட்ரெஸ்பாட் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஒரு வழியாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த பாதையை சீரமைக்காவிட்டால் பாரிய விபத்துகள் ஏற்படக்கூடும் என பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இங்கிலாந்து மருத்துவமனை அருகே துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. இங்கிலாந்து நாட்டின் பர்மிங்கம் நகரில் உள்ள மருத்துவமனைக்கு அருகே நேற்று 2 ஆண் நபர்கள் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு துப்பாக்கியுடன் வந்த மர்ம நபர் மருத்துவமனை அருகே நின்று கொண்டிருந்த 2 பேர் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றார். இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த 2 மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர்.
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த ஒரு நபர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அறிவித்தனர். மற்றொருவர் படுகாயங்களுடன் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் தொடர்ந்து பக்கிங்ஹாம் நகர மருத்துவமனை பகுதியை சுற்றி வளைத்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகின்றது.